வணக்கம். உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் பிளான் படி எல்லாமே நடந்திருந்தால் இன்றைக்கி நான் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக நேபாள் டிபெட் பார்டர் தாண்டி போயிட்டு இருந்திருக்கணும். ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்த நேபாள் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் காரணமாக நாங்கள் ஜேர்னியை கேன்சல் பண்ணிட்டோம். நாங்கள் போக வேண்டிய அதே கீராங் பார்டர் பகுதியில் திடீர்னு வந்த வெள்ளம் அந்த மொத்த பகுதியுமே தரமட்டமாக்கியிருக்கு. 30 அடி ஹைட்டுக்கு மேலே எழுந்த வெள்ளத்தில் பல அப்பாவி உயிர்கள் பலியாக இருக்காங்க, பலர் காணாமல் போயிருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத விட இந்த உயிரிழப்போட பெயின் தான் 2 நாளாக உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. சைனீஸ் ஆர்மி, நேபாளோட டீம்ஸ் தீவிரமாக இந்த ஏரியாவில் ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளட்ஸுக்கு கிளேஷியர் உடைஞ்சது மெயின் ரீசனாக இருந்தாலும் ஏற்கனவே எர்த்குவேக் ப்ரோன் ரீஜனான ஹிமாலயாஸில் எக்ஸசிவாக நடந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அடிப்படை காரணம். ஏதோ மக்கள் நிறைய வீடு கட்டிக்கிறாங்க, அதை பற்றி இல்லை, அது எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது. பட் மேஜர் மைனிங் அண்ட் டனலிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் பெரிய பிரச்சனை. டிபெட்டை ஆக்கிரமிக்கவும் தன்னோட கண்ட்ரோலை டைட் பண்ணவும் சைனா அசுர வேகத்தில் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிகிட்டு இருக்கு. கீராங் பார்டர் போஸ்ட்டை மாடர்னைஸ் ஆக்குறோம் அப்படிங்கிற பேரில் காட்மண்டு வரைக்கும் சைனா நேபாள் ரயில்வே அப்படின்னு மலைகளை குடஞ்சி சுரங்கங்களையும் ஹைவேஸையும் போடுற வேலை நடக்குது. இந்த மேப்பை பாருங்கள், எவ்வளோ டேம்ஸ் அங்கே சைனா கட்டியிருக்குன்னு தெரியும். இதில் நிறைய இப்போ அடிச்சுட்டு போயிடுச்சு. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாக்கம் இன்னும் பயங்கரமானது. பிரம்மபுத்திரா நதியில் ஏற்கனவே ஜாங்மு, ஜியாச்சா டேம்ஸை கட்டிருக்கு சைனா. இப்போ அருணாச்சல் பிரதேஷோட எல்லைக்கு ரொம்ப பக்கத்தில் கிரேட் பென் பகுதியில் 3 காட்ஸஸ் அணையை விட 3 மடங்கு பெரிய 60 கிகாவாட் சூப்பர் மெகா டேமை கட்டிட்டு இருக்கு. இதனால 2 பெரிய ஆபத்துகள் இருக்கு. ஒரு எர்த்குவேக் வரும்போது இந்த அணைக்கு ஏதாவது டேமேஜ் நடந்தாலோ இல்லை சைனா திடீர்னு தண்ணியை திறந்து விட்டாலோ நார்த் ஈஸ்ட் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் 2மே பெரிய வெள்ளத்தில் முழுகும். அடுத்து பிரம்மபுத்திரா நதி நீரை தடுத்து நிறுத்தி கீழ் நாடுகளை மிரட்டுற ஜியோ பொலிட்டிக்கல் வெப்பனாக இந்த பீஜிங் மாற்ற முடியும். இலங்கையிலிருந்து பல நாடுகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உதவி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் சைனா என்ன வலை விரிச்சிருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் மொத்த ஹிமாலயாஸையும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வர நினைக்கிற சைனாவோட பேராசைக்கு இயற்கை அடிபணியாது அப்படிங்கிறதுக்கு இந்த கீராங் சம்பவம் ஒரு வார்னிங் சைனாக நான் பார்க்குறேன். அங்கே நடந்த டேமேஜை சரி பண்ண பல மாதங்களாகலாம் ஆயிரக்கணக்கான உயிர்கள் போயிருக்கு. உலகமே கண்ணீர் சிந்திட்டு இப்போது. இனிமேலும் டிலே பண்ணாமல் சென்சிட்டிவான ஹிமாலயாஸ் ரீஜனை பாதுகாக்க இந்தியா, நேபாள் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் ரெட் லைனை ஃபார்ம் பண்ணணும். சைனா எனிவே இதுக்கு ஒத்து வர மாட்டான்னு நினைக்கிறேன்.